படம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டோட்டல் டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்னே சொல்லலாம். நானே ரொம்ப டிஃப்ரெண்டா யோசித்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் போகும்போதெல்லாம் என்னடா ஸ்லோவா போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா போக 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 அவங்க கேட்ட கேள்விகள் அத்தனையும் இதெல்லாம் உண்மைதானே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல, இதெல்லாம் நம்ம புரிஞ்சிருக்கணும்ல, தெரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சான்னு கேட்பாங்களா அந்த மாதிரிதான். எனக்கு அந்த படம் டோட்டலா ஒரு பொலிட்டிக்கல் மூவின்னு சொல்லலாம். இதுல வந்து எந்த ஒரு மசாலா சாங்கும் இல்ல, எந்த ஒரு பெருசா ஒரு அப்படியே ஒரு ஹீரோ ஹீரோனி லவ், ஒரு கிரைமா இருந்தா அந்த கிரைமை தொடர்ந்து போறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. டோட்டல் பொலிட்டிக்கல் மூவி. இப்ப வந்து ஒரு கரன்சி ஒரு பிளாக் மணி வருதுன்னா அது எப்படியெல்லாம் வந்து பணக்காரவங்களுக்கு அது ஒயிட் மணியா மாறுது, கடைசி வரையும் ஏழைகிட்ட இருந்து எப்படி எல்லாம் புடுங்கி மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தெளிவாவே காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே உண்மையிலே இந்த டைம்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது. உண்மையை சொல்லணும்னா நான் கூட யோசித்தேன், 2 3 படம்லாம் வருதே, எதுக்கு இந்த விஜயாண்டின் படம் இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு. பட் கரெக்டான சுச்சுவேஷன். ஏன்னா இப்ப அரசியல் வந்து நீயா நானா ப்ரோக்ராம் மாதிரி போயிட்டு இருக்கு, நீயா நானா அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அதுக்கான ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையா தான் அந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படத்துல அவ்வளோ கேள்விகள் இருந்தது. அத்தனை கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, கேள்வி கேளுங்க. ஒரு ஆளா கேள்வி கேட்டீங்கன்னா ஸ்டேஷன்ல போய் கழுத்து போட வச்சிருவாங்க. கேள்வி கேட்கறது டோட்டல் மக்களையும் ஒன்று திரட்டி, ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 8 கோடி மக்களுமே கேள்வி கேளுங்க. 8 கோடியுமே நீங்க ஓட்டு போட்டு நீங்கள் தானே எல்லாத்தையும் உருவாக்குனீங்க. நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்க ரைட்ஸ் இருக்கு. இன்னைக்கு உங்க தெருவுல ஒரு குண்டு ஒரு ரோடு போடலன்னா ஏன் ரோடு போடலன்னு கேள்வி கேளுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் அரசியல் மூவி. பொலிட்டிக்கல் ப்ளஸ் ஃபேமிலி ஓரியன்ட் தான். ஆனால் பொலிட்டிக்கல் தான், ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் தான் சொல்லலாம். விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது படம். மக்கள் வந்து பொலிட்டிஷியன்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்த நம்மளோட மனசில் இருக்கிற பாரத்துலலாம் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்து இந்த படத்தின் மூலயமா விஜய் ஆண்டனி சார் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, மெசேஜ் சொல்லியிருக்காரு. இந்த படம் தி பெஸ்ட்னு சொல்லலாம் விஜய் ஆண்டனி சார். ஏன்னா த பெஸ்ட். ஆமாம், ஏன்னா பிச்சைக்காரன்லாம் இருக்குது, த பெஸ்ட்டு தான் அதுவும். பட் தி பெஸ்ட் வந்து ஏன்னா மக்களுக்காக வந்து இது வரைக்கும் அவர் வந்து நடிச்சதில்லை. இது வந்து சோசியல் மெசேஜ் சொல்றதுனால நம்மளுக்காக தான், நம்ம மனசுல இருக்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தி பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 தான். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா அது எல்லாமே அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லவங்களாவே காமிச்சிருப்பாங்க. இதுல விஜயாண்டனி சார் நெகட்டிவ் ரோல். ஆனா அவரு நான் நெகட்டிவ் தான், ஆனா நீங்க பாசிட்டிவா மாத்துங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு சில டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. 13 ரூபா வித்த பால் வந்து இன்னைக்கு 34 ரூபான்னு விக்குது. ஆனா யாருக்குமே தோணல நம்ம 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா 8,000 ரூபாய்க்கு மாறி இருக்கும். ஆனா ஏன் ரேட் மட்டும் ஏறுது, நம்மளோட சேலரி மட்டும் ஏன் கம்மியாகுது, எப்படி கம்மியாகுது அப்படிங்கறத யாருமே நம்ம யோசிக்கல. அதை ஏன் கேள்வி கேட்கணும்னு தோணல. சிலிண்டர் விலை ஏத்துனாங்கன்னா சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன் ஏத்துறாங்க, எதனால ஏத்துறாங்க, கேள்வி கேட்க அந்த பணம் எப்படி போகுது அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. சிவாஜி அது எல்லாமே வந்து அதான் எல்லாருமே நடிக்கணும் தானே. இப்போ லவ் ஸ்டோரி எல்லாமே வருது, அதே லவ் ஸ்டோரி தான் வருது. ஸோ இது வந்து யாருனா தான் பண்ண முடியும், பண்ண முடியல. எல்லாரும் கூட பண்ணலாம், பட் அதுக்கு ஒரு டைம் ஆகுது. 25th மூவி. ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அவர். இப்போ எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து 100வது படம் வந்து ராகவேந்திரா பண்ணார், அது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இவர் 25வது மூவி வந்து பயங்கரமாக மாஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி எடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு நம்ம போற்றக்கூடியது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட், டோட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் கூட அந்த அளவு காட்டல. ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த ஒரு இதுதான் காமிச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள், எல்லா பொலிட்டிக்கல் இந்த கட்சியை தான் இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அத்தனை கட்சியுமே கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அத்தனை கட்சியும் சேர்த்து தான் கேள்வி கேட்க சொல்றாங்க. எந்த கட்சி உங்களை ஆளுதோ அந்த கட்சியை இப்ப கேள்வி கேளுங்க, நம்ம எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு, கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் சூப்பரா இருக்கு. காமெடிலாம் இல்லை ப்ரோ, காமெடி அதிகமாக கிடையாது, காமெடியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக விறுவிறுப்பா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக போகுது. மியூசிக்கோட சேர்த்து எல்லாம் ஹிப்ஹாப் சாங் தான் போகுது. பயங்கரம். அவர் தான் மியூசிக் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு. ஃபைட்ஸ் இல்லை இவரு தான், நம்ம விஜயாண்டனி சார் தான் கொடுத்துருக்காரு. அவர் சூப்பராக கொடுத்துருக்காரு. ரேப் சாங்லாம் வீட்டில் போய் தான் கேட்கணும், ஏன்னா இதில் கேட்கல சரியா. ஸோ ஆனால் லிரிக்ஸை கேட்கணும். லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. அப்படி இல்ல, இந்த கதை வந்து டோட்டலா விஜயாண்டனி சாருக்காக தான் செட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டைலு, அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும். ஏன்னா அவர் வந்து நெகட்டிவா காமிச்சிருப்பாங்க. விஜயாண்டனி சார் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவா போகும், ரொம்ப பாசிட்டிவாலாம் போகாது. அது எப்படின்னா ஹெல்ப் பண்றாங்க, அந்த ஹெல்ப் பின்னாடி எப்படி எல்லாம் வருது, எந்த மாதிரி வருது பணம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. படம் கருத்து அந்த மாதிரி, சொல்ல வர விஷயம் அந்த மாதிரி. ஏன்னா சொல்ல வர விஷயம் வந்து மக்களுக்கு சொல்லும் போது
அது விவேக் சார் இருந்தால் லைட்டாக எதனா போட்டிருக்கலாம், காமெடிஸ் எதனா லைட்டாக அவரே போட்டிருப்பாரு. பட் இதில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அந்த எலிமெண்ட் கிடையாது. இதில் காமெடி எலிமெண்ட் கொண்டு வர மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இதில் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, விஷயத்தை வந்து பக்காவாக மக்களுக்கு சொல்லணும். ஸோ லேக் இல்லாமல் போகணும்னு சொல்லிட்டு மியூசிக்கே பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடு, ஹை ஸ்பீடில் மியூசிக்லாம் இருக்குது. பிஜிஎம்ல வேற லெவலில் இருக்குது நிறையா. காமெடியெல்லாம் இருக்காது, சாங்ஸ் இருக்காது. நீங்க அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் சாங்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு உண்மையா சொல்லணும்னா. அதை தாண்டி படத்தோட சொல்ல வந்த கருத்துக்கள் செம்மையா இருந்தது. ஒரு டைலாக் கூட வரும், நீ தீவிரவாதியா சாவறதை விட சிஎம் ஆகி பீச்ல சமாதி ஆயிரு உனக்கு நல்லது அப்படிங்கிற டைலாக்கா இருக்கட்டும். பெட்ரோல் வந்து நம்ம இங்க ஜிஎஸ்டி கட்டுறோம், அதே நேரத்தில் அங்கே மத்திய அரசுக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஏன் இவ்வளோ ரேட் ஏறிச்சு, என்னவா இருச்சு அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணல. அது எதனால வந்து எந்த அளவுக்கு எக்கனாமிக் போகுது, ஏன் நம்ம கிட்ட 10,000 ரூபாய் இருந்தா 10,000 ரூபாய் காலி ஆயிடுது. ஆனா அதே இது ஒரு பணக்காரன்ட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா 10 கோடியா மாத்தினா எப்படி மாத்திரான் அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாமே கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, எனக்கும் அந்த டவுட் இருக்கு, ஒருவேளை விஜயாண்டனி சார் அரசியல் வரப்போறாரா அப்படின்ட்டு. ஆனா பட் உண்மையிலே வந்து சீரியஸாவே இது நல்ல ஒரு பொலிட்டிக்கல் மூவி. பட் இப்ப இருக்க பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபுல்லா வந்து அரசியல் மட்டும்தான் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு இப்ப இருக்க பசங்க அப்படி கிடையாது. அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு செய்தியை வந்து நான் முடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு ஐபிஎல் நடத்துவேன், ஒரு விழா நடத்துவேன், அப்படி இல்லையா ஒரு பெரிய ஸ்டாரை படம் வச்சு 1000 கோடி படம் ரிலீஸ் பண்ணி விடுவேன், இதுலயே மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மூவி. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர் பிடிக்குமாங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தா நான் 8 கொடுப்பேன். ஏன்னா 2 பாயிண்ட் எதுக்குன்னா கொஞ்சம் நிறைய இடத்துல நெகட்டிவாக காமிச்சிருக்காங்க, அது எனக்கு ஒரு கொஞ்சம் அக்செப்டட் இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் மூவி பர்சனாக பார்த்தேன் அப்படின்னா ஒரு 5 கொடுப்பேன். விஜய் ஆண்டனியே பெரிய ஆள் தான், பெரிய ஆக்டர் தான். அவரை வந்து கரெக்டா யூஸ் பண்ண தெரியல இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, அது ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூஸே பண்ணியிருக்காரு, இந்த படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவரை யூஸ் பண்ண தெரியல. அதான் நல்லவங்களை வந்து இந்த மக்களுக்கு ஏத்துக்க தெரியல. இப்போ காலியா இருக்கு நிறைய சீட், அதுவே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஸோ மேபி ரோபோ சங்கர் அண்ணா வந்து இறந்துட்டாங்க, அது கூட கூட்டம் போயிருக்கலாம், மேபி நாளைக்கு கூட வரலாம். பட் ஆனால் இவர் எவ்வளோ சூப்பரான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. பிச்சைக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசை டச் பண்ணி கிழிச்சு அழுதுருவோம் நம்மலாம். அந்த படம் தான் பார்த்தா, யார் யார் தாய் இல்லையோ அந்த படம்லாம் பார்த்தா சத்தியமாக அழுதுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் கொடுக்கும்போது அவர் வேற லெவலில் வச்சு கொண்டாடணும். அவர் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி தான் பிடிக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து மனசுல இருந்து பேசுறவங்க, எல்லாம் பார்த்தவங்க, அவங்க நல்லவங்க. அவங்க இந்த இண்டஸ்ட்ரியிலே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க. அவங்க நல்ல அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச இன்றைய இளைஞர்கள், இன்றைய வயசானவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு விதமா அரசியல் வச்சிருப்போம். ஒரிஜினலா அரசியல் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம் கண்டிப்பா. அது எனக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு நிறைய கட்சிகள் இந்த பொதுவா, அதாவது எப்படின்னா டைரக்டா சொல்லல, பட் சொல்லி அப்படி போய் இப்படி வர்றாங்க, அதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சில லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. யார கேள்வி கேட்கணும், எந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படிங்கும்போது எனக்கு அந்த டவுட் இருக்கு. கண்டிப்பா கான்ட்ரவர்சியல் வரும்னு நினைக்கிறேன், பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறேன். பிரச்சனை வந்தாதான் படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தா ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். இது இந்த ப்ரோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபேமிலின்றது வந்து இப்போ பாமர மக்கள்லாம் இருக்காங்க, ஏழைகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா அவன் மனசுல இருக்க பாரம்லாம் நீங்கிடும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசியிருக்காரு அவர். ஸோ பொதுவாக நார்மலாக வரவங்களுக்கு அது தெரியாது. நல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குதான். பட் நார்மலா இருக்காங்க பாருங்க, நம்மள மாதிரி பாமர மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவன் மனசுல இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் சொல்ல முடியாது. அவன் மனசுல இருக்கிறத இந்த படத்துல நிறைய விஜய் ஆண்டனி சொல்லியிருக்காரு. டைரக்டர் எப்படி எடுத்தான்னு தெரியல, சூப்பரா லிரிக்ஸ்லாம் சாரி இது பயங்கரமா எழுதியிருக்காரு. அறிவுதான், அருண் பிரபாக். நான் 10க்கு 10 தான் ப்ரோ கொடுப்பேன். எதிர்பார்த்து வராதீங்களா சொல்ல மாட்டேன், எதிர்பார்த்து தான் வாங்க, விஜய் ஆண்டனி சாருக்காக வாங்க, அவ்வளவுதான். இது என்டர்டைன்மெண்ட்டுக்கான படம் இல்லை, இது வந்து சமூகத்துக்கு நம்ம வந்து சோசியல் மெசேஜுக்கு பார்க்கணுன்னா வாங்க. யார் யார் வந்து ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அந்த மாதிரி சோசியல் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்க வரலாம். ஏழைகளும் பார்க்க வரலாம், ஏன்னா மனசுல நிறைய கேள்வி கேட்கணும் அரசியல்வாதியை பார்த்து அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இந்த படம் பார்க்கலாம். எந்த கவர்மெண்ட் தாக்கி பேசியிருக்காங்க? ரெண்டுத்தையும் தாக்கி பேசியிருக்காரு. முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அடிச்சு பேசியிருக்காரு, ஸ்ட்ரைட்டாவே பேசியிருக்காரு.
படம் இன்னைக்கு தான் வந்திருக்கு, நாளைக்கு இல்லை அடுத்த நாள் தெரியும் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி சாருக்கு ஸ்ட்ரைட்டாகவே. ஏன்னா ஆமாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கான்ட்ரவர்சி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே பேசியிருக்காங்க. கான்ட்ரவர்சி இல்லாமல் எந்த ஹீரோ இருக்காங்க, எல்லாருமே கான்ட்ரவர்சி. பட் இது 25th ஃபிலிம்னால அவர் ஒரு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக எடுத்து சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை கான்ட்ரவர்சினா நம்மள தான் சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு, எனக்கு தெரியல அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.